அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வியாழக்கிழமை இந்த மாலை வேளையிலும் நம்முடைய யெகோவா பேங்கிங் லோன்ஸ் மற்றும் யெகோவானி சிலா அசோசியேட்ஸ் வழங்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 874வது தேவனுடைய வார்த்தை. I speak to the name of Lord Jesus Christ. Proverbs 10:4. He who works the laziness is poor. யார் சோம்பல் கையால் வேலை செய்கிறானோ, சோம்பலா இருக்கிறானோ, அவன் வறுமையிலும் தரித்திரம் அடைவானாம். Active person can make the hand wealth. அப்போ சுறுசுறுப்புள்ளவனுடைய கைகள் செல்வத்தை உண்டாக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை என்றைக்கும் மாறாது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஒழியாது. அது இந்த உலகத்தில் மாம்சத்துக்குரிய நம்மளுடைய சுகபோக வாழ்க்கையாக இருக்கலாம், பரலோகத்துக்குரிய ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, சுறுசுறுப்புள்ளவனை தான் கர்த்தர் தேர்ந்தெடுப்பார். இயேசு கிறிஸ்து ஒரு உவமை சம்பவம் சொன்னாரு. ஒரு அதிகாரி, ஒரு முதலாளி தன்னுடைய ஊழியர்களை கூப்பிட்டு ஒருத்தர் கையில 1 தாலந்து, ஒருத்தர் கையில 2 தாலந்து, ஒருத்தர் கையில 5 தாலந்து கொடுத்துட்டு மீண்டுமா அவர்களிடத்தில் வந்து கொஞ்ச நாள் பொறுத்து கணக்கு கேட்டாராம். 5 தாலந்தை வாங்கினவன் 10 எடுத்து வந்து திருப்பி பெருக்கி கொடுத்தானாம். 2 வாங்கினவன் 4 எடுத்துக்கு வந்து பெருக்கி கொடுத்தானாம். 1 வாங்கினவன் மட்டும் பூமியில போய் தோண்டி புதைச்சிட்டானாம். அவன் எதையுமே பயன்படுத்தல. சோம்பல். அந்த சோம்பல் கையால் வேலை செய்த அந்த ஊழியனை கர்த்தர் சபித்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் ரொம்ப எக்ஸாம்பிள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம நினைப்போம் வாரி இறைச்சிட்டா அவங்களாம் ரொம்ப தரித்திரன் ஆயிடுவாங்க, எல்லாத்தையும் இழந்துருவாங்க, ரொம்ப கஞ்சத்தனமாக ஒன்றுத்தையும் பார்த்து ஃபாலோ பண்ணாதான் பெரிய ஆளாவாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் உண்மை. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அப்படிலாம் கர்த்தர் சொல்லி கொடுக்கல. நீதிமொழிகள் புஸ்தகம் 11வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. வாரி இறைத்து மிருத்தி ஆவார் உண்டு, பிசினித்தனம் கஞ்சத்தனம் பண்ணியும் தரித்திரர் அடைவாரும் உண்டு. இயேசு கிறிஸ்து ஒரு ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு எல்லாரும் காணிக்கை போட்டு கொண்டிருக்கப்படும்போது காணிக்கை பெட்டி பார்த்து கொண்டிருந்தார். அநேக ஐஸ்வர்யவான்கள்லாம் நிறைய பணத்தை போட்டாங்களாம். ஒரே ஒரு ஏழை விதவை தாய் 2 காசு தான் போட்டாங்க. இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுத்தார். எல்லாருடைய காணிக்கை காட்டிலும் அந்த 2 காசு போட்டாங்களா அந்த விதவை தாய், அவங்களுடைய காணிக்கை தான் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் சொல்லி சாட்சி கொடுத்தார். ஏன்னா தரித்திரத்திலையும் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் கிரேட். சாரிபாத் என்ற ஒரு ஊர்ல ஒரு விதவை தாய் இருந்தாங்களாம். ரொம்ப பஞ்சத்துல அடிபட்டுட்டு அவங்க பிள்ளை ஒரே ஒரு மகனை வச்சுக்கின்னு அடுத்த வேளை உணவு கிடையாது, கொஞ்சோண்டு அப்பா அடைய செஞ்சுட்டு சாப்பிட்டு அடுத்த வேளை இறந்து போறதுக்கு இருந்தாங்க. அவங்க வீட்டுல தேவனாகிய கர்த்தர் ஒரு எலியா என்ற ஒரு ஊழியக்காரர் அனுப்புறாரு. அவரு போயிட்டு எனக்கு கொஞ்சம் சாப்பாடு தான் கொடுன்னு கேட்கும்போது எதுவுமே இல்லை. அவங்க வீட்டுல அடுத்த வேளை சாப்பிட்டு இறக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனாலும் விசுவாசத்தின் அடிப்படையில் முதலாவது தேவனுக்கு கொடுங்கள் அப்படின்ற ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் முதல் எடுத்துன்னு வந்து எலியா என்ற ஊழியக்காரர் கொடுத்தாங்க. தேசமே 3 வருஷம் பஞ்சம், 3 வருஷம் மழை கிடையாது. ஆனால் அந்த குடும்பம் மட்டும் சாப்பிட்டு திருப்தியாய் வாழ்ந்தது. எப்படி? வாரி இறைத்தார்கள். கர்த்தருக்கும் கொடுக்கணும். இந்த உலகத்தில் ஏழை, திக்கற்றவர்கள், விதவை தாய்மார்கள், இல்லாதவர்கள், கையேந்துபவர்கள், அலைந்து திரிகிறவர்கள் எல்லோருக்குமே இயேசு கிறிஸ்து கொடுக்கணும்னு கட்டளை கொடுத்திருக்கிறாரு. அவருடைய கட்டளை அது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தாதான் நம்ம இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட முடியும். 3வது, கிறிஸ்துவ பிள்ளைகள் சுகபோகமா வாழவே முடியாது. சுகபோகம்னா என்ன நினைக்கிறீங்க? இஷ்டத்துக்கு வாழ்றது. சிற்றின்ப பிரியனாவும் இருக்க முடியாது. எதை வேணாலும் சாப்பிட்டுக்கணும், எப்படி வேணாலும் அப்படிலாம் கிடையாது. கர்த்தராகிய தேவன் நீ போஜன பிரியனா இருந்தாலும் தொண்டையில கத்தி வைன்னு சொல்றாரு. என்னன்னா ஒரு அளவு இருக்குது. உன் சுகபோகத்துக்கு ஒரு அளவு இருக்குது. என்ன வேணாலும் வாழ்க்கையில ஆடலாம், ஓடலாம், பாடலாம், எதை வேணாலும் அனுபவிக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்ற ஒரு நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டு வாழணும் ஆண்டவருடைய பிள்ளைகள். அது ரொம்ப முக்கியம். தாவீது கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சாரு. ஆனா சாலமோன் தன் அப்பா சேர்த்து வச்சதை வச்சுதான் ஆலயத்தை கட்டினாரு. ஆனா பிற்பாடு அவர் பாருங்க ரொம்ப சுகபோகமா வாழ்ந்துட்டாரு. பிரசங்கி புஸ்தகத்துல சொல்லுவாரு, என் மனசு எதெல்லாம் ஆசைப்பட்டுச்சு எல்லாத்தையும் நான் அனுபவிச்சேன், ஆனாலும் எல்லாம் மாயை என்று சொல்லுகிறார். கடைசியில தன்னுடைய வைப்பாட்டிகள் பின்பற்றின விக்கிரகம் தூபம் காட்டி கர்த்தருக்கு பிரியமில்லாதே போயிட்டாரு. ஏன்னா இந்த உலகத்திலே சுகபோகமா வாழ்ந்தா கர்த்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பரலோகத்துக்கு போகவே முடியாது. 4வது, தீய நட்பு. கூடா நட்பு கேடா விளைன்னு சொல்லுவாங்க. அது போல வீணரை பின்பற்றுகிறவர்கள் இந்த பூமியிலே வறுமையை தரித்துக் கொள்வார்கள், அழிந்து போவார்கள். கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் மாத்திரமே இந்த உலகத்தில் செல்வ செழிப்போடு இருப்பார்கள். அது இந்த உலகத்திலே நம்ம மாம்சரீகமான ஆசீர்வாதம் ஐஸ்வர்யமாகவும் உண்டு, ஆவிக்குரிய பரலோக ஐஸ்வர்யவானாகவும் ஆகிறதற்கு கர்த்தரை பின்பற்றினால் மட்டும்தான் உண்டு. ஒரு வாலிபன் நல்லா பணம் வச்சுக்கிறவன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்து நான் உங்க பின்னாடி ஒரு ஊழியக்காரனா வரணும், சீஷனா வரணும்னு சொல்றாரு.
கர்த்தர் அவனை திரும்பி பார்த்து உங்ககிட்ட இருக்கத்தெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட பின்னாடி வைப்பேன்னு சொன்னாரு. அவன் அப்படியே திரும்பி ஓடிட்டான். ஏன்னா அவனால மனசு கிடையாது. கர்த்தரை பின்பற்றணும்னா இதெல்லாம் முக்கியம். இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே சோம்பல் கையால் நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது, சுறுசுறுப்பா இருக்கணும். அதனால தான் அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள்னு கர்த்தர் சொல்றாரு. செபிச்சு ஆகணும். ரெண்டாவது, கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகள் எல்லோருக்குமே வாரி கொடுக்கணும். நம்மளால என்ன இருக்குதோ அதை மற்றவர்களுக்கு கொடுக்கணும். மூன்றாவது, சுகபோகமா நம்ம வாழவே கூடாது. நம்மளுக்கு என்று ஒரு லிமிட் இருக்குது, அதுக்குள்ள கர்த்தருக்குள்ள நம்ம வாழணும். நாலாவது, யாரையும் பின்பற்றக்கூடாது, தீய நட்புகளை நோக்கி செல்லக்கூடாது, கர்த்தரை மட்டும் தான் பின்பற்றணும். இப்படி வாழும் பொழுது இந்த உலகத்துக்குரிய ஐஸ்வர்யவனாகவும் அந்த பரலோக ஆவிக்குரிய ஐஸ்வர்யவனாகவும் கர்த்தர் நம்மை மாற்றுவார், ஆசீர்வதிப்பார். அடுத்த தேவ செய்திகளோடு நான் உங்கள் காட் சர்வன் சகரியா சதீஷ்குமார்.